ஸோ ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா நல்ல பரமத்தாப்பனே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் தமிழகமே தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இந்த நாளிலும் உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக எங்களுக்கு இந்த நேரத்தை நீர் பிரத்யேகப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கூட சுவாமி நாங்களுடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய வசனங்களை தியானிக்கும் போது தடையின்றி நாங்கள் தியானிக்க எங்களுக்கு தொடர்ந்து ஆண்டவரே நல்ல கனெக்டிவிட்டி, இந்த நெட்வொர்க் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம எங்களுக்கு கிடைக்கவும் ஆண்டவரே நாங்கள் உடைய வசனத்தை தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யவும் உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் தாமே இந்த வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளும். நாங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கற்றுத்தாரோம் சுவாமி. நீர் எங்களோடு கூட தனிப்பட்ட விதங்களெல்லாம் பேசும். உங்களுடைய சத்தியத்தை விளங்கி கொள்ள எங்களுக்கு கிருபைத்தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். So welcome back to the study. நாம இன்றைக்கு எசேக்கியேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். பார்க்க முடியுதா? Can you see the picture? Yes, auntie. Thank you, ma. Thank you. So இந்த நாளில நாம அந்த எசேக்கியேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை பார்க்கிறோம். நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தோமானால் கடந்த வகுப்பிலேயே கடந்த ஸ்டடியில நாம முதல் 4 வசனங்களை தியானித்தோம். எசேக்கியேல் புத்தகம் முதல் 4 வசனங்களை தியானித்தோம். அதுல கர்த்தர் தீர்க்கதரிசியை இஸ்ரவேலில் வழங்கி இருந்த இஸ்ரவேலிலே ஒரு வழக்கமா இருந்த பழமொழியை பொய்ப்பிக்கும்படியாக அந்த இடத்துல அவர் விளக்கங்களை தருகிறார். அதாவது என்ன பழமொழி? தகப்பன் புளிப்பான காய்களை சாப்பிடும்போது பிள்ளைகளுக்கு பல் கூசுகிறது என்கிறது ஒரு பழமொழி. ஆனா அந்த பழமொழியின் அர்த்தம் என்ன? தகப்பன் செய்த குற்றங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக பிள்ளைகளிலும் அந்த தண்டனையை பெறுவார்கள் என்பதே அந்த பழமொழியின் அர்த்தம். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல தெளிவா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், பாவம் செய்த ஆத்மாவே சாகும். தலைமுறை தலைமுறையான ஜெனரேஷனல் கர்சஸ் எல்லாம் இல்ல அப்படிங்கிறத அவர் விளக்கி அந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். அதோடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது எனி சக்சஸ்ஃபுல் லைஃப், அது கிறிஸ்டியன் லைஃபா இருக்கட்டும் அல்லது அது ஒரு செக்குலர் லைஃபாவே இருக்கட்டும், எப்படியா இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சக்சஸ்ஃபுல் வாழ்க்கைக்கு 3 முக்கியமான காரியங்கள் நமக்கு அவசியமா இருக்கிறது. 3 முக்கியமான காரியங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, முதலாவது வாழ்க்கைக்குள்ள ஒரு லட்சியம் இருக்கணும். வாழ்க்கையில ஒரு கோல், நமக்கு ஒரு கோல் இருக்கணும். ஸோ செட் அ கோல் அண்ட் ஒர்க் டு அச்சீவ் இட். இப்ப நம்முடைய முக்கியமான கோல் என்னவா இருக்கணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில கோல்ன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு கோல் தான் வச்சு நம்மளால போக முடியாது. we have to have some split up goals. ஒரு பெரிய கோல் மெயின் அச்சீவ்மெண்ட், சின்ன சின்ன கோல்ஸா நம்ம நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பெரிய கோல் என்னவா இருக்கலாம்? கர்த்தரோட கூட அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்துல பங்கு பெறுகிறதும், அவருடைய ராஜ்யத்துல நாமும் அவரோடு கூட இருந்து நாம அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களின்படி நாம் அந்த அந்த பிளெஸிங்ஸ் அனுபவிக்கிறதுமாய் இருக்கலாம். ஆனா அதற்கு பதிலா இப்போ அதோடு அதை அச்சீவ் பண்றதுக்கு நாம என்ன செய்யணும்னா, சின்ன சின்ன கோல்ஸ் நம்ம லைஃப்ல நாம வச்சுக்கணும். செட் அ கோல் அண்ட் ஒர்க் டு அச்சீவ். அப்போ அந்த இதை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன குட்டி குட்டி கோல்ஸ் வச்சுக்க முடியும்னு அவங்க ஒரு கிறிஸ்டியன் டெஃபினெட்லி நோ ஹவ் டு ஃப்ரேம் த கோல். நமக்கு சின்ன வயசுல இருந்து வீடுகள்ல
பெற்றோர் மூலமா சண்டே ஸ்கூல்ல இப்படி நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உதாரணமா அவர் பிரேயர் லைஃப், அதை வந்து நம்ம எப்படி அதை வச்சுக்க முடியும், என்னென்ன விதங்கள் அந்த பிரேயரை செய்யணும். ஏர்லி மார்னிங் பிரேயர், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் பிரேயர், fasting prayer. So like this we can have short goals and then try to achieve the large goal. Ana to achieve this, what else we need is discipline and devoted life. We definitely need a disciplined life. Many of us would like to have a devoted life, but a disciplined life is very essential for a Christian life. நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துல அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் செய்து காட்டிய எல்லா காரியங்களுமே ஒழுங்கும் கிரமமாய் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றிலுமே there should be proper discipline. மூன்றாவதா மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், we must take up personal responsibility. இந்த மீதியான பகுதி 18ஆம் அதிகாரத்தின் மீதியான பகுதிக்கு நாம ஒரு பெயர் வைக்கலாம்னு சொன்னா பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதைத்தான் வலியுறுத்துகிறார் இங்க. ஒவ்வொருவரும் we are individually responsible for whatever we do. அதுதான் கலாத்தியர் 6:7 சொல்றாங்க, your actions would determine your outcome. நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். நாம பப்பாளி விதையை நட்டுட்டு மிளகு செடியை எதிர்பார்க்க முடியாது. ரெண்டுடைய விதையும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அது என்ன நடுகிறோமோ அதுதான் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இதைத்தான் நாம் இந்த அதிகாரத்துல அதிகமாய் வலியுறுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல இன்னொன்னு நம்ம பார்க்கிறோம், என்னன்னு சொன்னா இந்த யூத ஜனங்கள், ஏன்னா இட் இஸ் மோர் டைரக்ட்லி டாக்கிங் அபவுட் தி பீப்புள் ஆஃப் ஜூடா. இஸ்ரேல்னு சொல்லப்பட்டிருந்தாலும் மெயினா அது குறிப்பாக எருசலேம்ல இருக்கிற மக்களை தான் அதிகமா குறிக்கிறது. சோ இங்க நம்ம இந்த ஜூயிஷ் பீப்புள் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரோடு கூட அவங்க வழக்காடுறாங்க. they are playing a blame game. இந்த பாஸ்த பக்கெட் வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க இல்லையா, பக்கெட்ல தண்ணியை வச்சு வரிசையா அனுப்புவாங்க. கடைசி பையனுக்கு வரும்போது பக்கெட்ல தண்ணியே இருக்காது. அப்படி ஒரு விளையாட்டு விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் ஆதி பெற்றோர் ஆதாமின் வாழ் விளையாண்ட விளையாட்டு. அது என்ன அந்த விளையாட்டு? அந்த விளையாட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னால், அதுல வந்து நம்ம பாக்குறோம், இந்த மாதிரி உன் தப்பு ஏன் தப்பு, நீங்க கொடுத்த மனைவி, அந்த மாதிரி விளையாட்டு. இந்த யூத ஜனங்களும் அதே தான் சொல்றாங்க. இப்ப நாங்க இந்த அனுபவிக்கிற இந்த தண்டனை எங்க நாங்க செய்த தப்பல்ல, எங்க பெற்றோர் செய்த தப்பு. அதனால கர்த்தர் வந்து பட்சபாதம் உள்ளவரா இருக்கிறார். God is not fair. இப்படின்னு எல்லாம் அவங்க சொல்றாங்க. அதனாலதான் இந்த பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னா, நாம செய்த தப்ப நாம செய்த தப்புக்கு நாம தண்டனை பெற்றோம் அப்படின்னு நாம சொல்லணும். கள்ளன் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மரித்த 2 கள்ளர்கள்லயும் இந்த குணங்களை நம்ம பாக்குறோம். ஒருத்தன் என்ன சொல்றான், மற்றவர்களோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை பரிகசிக்கிறான். ஆனா இன்னொருத்தன் என்ன சொல்றான், நாம செஞ்ச தப்புக்கு நாம வந்து தண்டனை பெறுகிறோம், ஆனா அவரோ எந்த பாவமும் செய்யாம இந்த தண்டனை பெற்று கொண்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்றான். சோ தட் ரியலைசேஷன், நான் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை பெறுகிறேன், that is very very important. So we should be ready to take up our responsibility in the sense, நம்ம செய்த தப்பை நான் தான் செய்தேன், அதனால எனக்கு இது அப்படின்னு நாம் அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் மிக மிக அவசியம். சோ இந்த இதுல முக்கியமா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் அதிகமாய் எம்பசைஸ் பண்றாங்க. ஒன்னு, எவ்ரி சோல் பிலாங்ஸ் டு காட், 18:4. In 18:30 we read, repentance is the pathway to mercy. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இரக்கத்தை காண்பிக்க இரக்கம் செய்ய அவர் காத்திருக்கிறார். ஆனா அதனுடைய வழி வந்து நம்முடைய மனம் திரும்புவது. அவர் இரக்கம் செய்ய காத்திருக்கிற தேவன், ஆனா இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் செல்ல வேண்டிய பாதை மனம் திரும்புதல். அடுத்ததா இன்னும் 3வது ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா,
God not only forgives our sins but remembers them no more. ரொம்ப ரொம்ப அருமையான வசனம். நம்மை மன்னிக்கிறவராய் மட்டுமல்ல, அதை திரும்ப நினைக்காதவராய். இதுக்கு சப்போர்ட்டிவா நிறைய வசனங்கள் நமக்கு இருக்கு. எஸ்ஐயால வாசிக்கிறோம், முதுகுக்கு பின்னால போட்டுருவாருன்னு. மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு, சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருவாருன்னு. கர்த்தர் நம்மை ஒரு புது சிருஷ்டியா தான் பார்க்கிறார். So God never remembers. நாமே நம்முடைய தப்புகளை நினைத்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதை நினைப்பதில்லை. நாம் எப்ப மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோமோ, எப்போ நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புகிறோமோ, அந்த நேரத்திலிருந்து கர்த்தர் நம்மை புது சிருஷ்டியாய் தான் பார்க்கிறார். God is for us and does not want any to die separated from him. இதுவும் அங்க முக்கியமான ஒரு காரியம். அதாவது கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர், நீதி உள்ள தேவன். ஆனா அதே சமயத்துல he does not want any to die. யாரையும் மரித்து போவதை கர்த்தர் விரும்புவதில்லை. மரணம் அப்படின்னு இங்க நம்ம அதிகமா சொல்லப்படுறது பிசிக்கல் டெத் மேபி, அதர்வைஸ் இட் இஸ் செப்பரேஷன் ஃப்ரம் காட். அதாவது சரீர பிரகாரமான ஒரு மரணம், அது ஒரு போர்ல பட்டயத்துல மறிக்கப்படுறது, மரணத்தை சந்திக்கிறது, அது அதையே குறிக்குது. அதே சமயத்துல அதிகமா சொல்லப்படக்கூடிய காரியம் என்னவென்று பார்த்தால், அது ஆவிக்குரிய அர்த்தத்துல கர்த்தரை விட்டு பிரிந்திருக்கிற நிலைமை. So separated from him. இதுதான் இந்த 4 முக்கியமான கருத்துக்களை இந்த அதிகாரத்துல நாம வலியுறுத்தப்படுறதுப்பா. சரி, 4ஆம் வசனத்தை முடித்து இப்ப 5ஆம் வசனத்திற்குள்ளாக வருகிறோம். 5-9 வசனங்கள். ஏன்னா இந்த அதிகாரத்துல இன்னொன்றும் நம்ம பார்க்கிறோம், ரெப்படிட்டிவா இருக்கு. There is lot of redundancy. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுகிற விதமாய் இருக்கும் நிறைய வார்த்தைகள். அதனால சேர்த்து பார்க்கிறோம். சோ 5-9 வசனங்கள். இதுல என்ன 3 முக்கியமான பாவங்களை அவங்க வலியுறுத்துறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐடலேட்ரி, செக்ஷுவல் பியூரிட்டி அண்ட் ஒப்ரெஷன். இந்த 3 சம்பந்தப்பட்ட பாவங்களை தான் அதிகமா வலியுறுத்துறத பார்க்கிறோம். இதுதான் அங்க ரொம்ப காமனாவும் இருந்தது. அங்கிருந்த யூதர்களிடம் ரொம்ப அதிகமாய் இருக்கக்கூடிய பாவங்களா எது இருந்தது என்று சொல்லி பார்த்தோம்னால் இந்த 3 பாவங்கள் தான். இங்க அதே மாதிரி தொடக்க முதல் பகுதியில ஒரு 20 வசனங்கள் வரைக்கும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, 3 கேசஸ். அதாவது இந்த அதிகாரத்திலேயே ஏதோ லா ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கு. கேஸ் ஸ்டடிஸ் 3 கேஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அந்த முதல் கேஸ்ல ஒருவன் நீதிமானா இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து, அவன் நல்ல நீதிமானா இருக்கான், அதனால அவன் நியாயம் நீதியும் செய்யறான், அதனால அவன் எந்த விக்கிரகத்தையும் பின்பற்றல. there was no idolatry, there was no he was morally pure and no sexual, he was maintaining sexual purity. மூன்றாவதாக அவனிடத்துல காணப்பட்டது, he was concerned about others. இங்க இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி என்ன சொல்றாங்கன்னா, he was not only concerned about others, he was not expecting anything from them. இன்னைக்கு நிறைய பேர் உதவின்னு செய்வரவங்களே உதவி செய்யும் போதே அதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதற்காக நமக்கு உதவி செய்யறாங்க. if not anything else, at least to have a friendship. அதனால அவங்க உதவி செய்யறாங்க. ஆனா அப்படி செய்யறது இல்லை. யாரும் நமக்கு பிரதிபலன் கருதாமல், நமக்கு எதுவுமே அவங்களால திரும்பி செய்ய முடியாது, அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போதுதான் கர்த்தருக்கு அது அதிக பிரியமா இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இப்போ இந்த அதிகாரத்துல இந்த 3 காரியங்களையும் ஒரு நீதிமான் செய்து வருகிறார். அதைத்தான் 5-9 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்ப்பு என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். சோ அவனுக்கு இந்த மரணம் நேரிடாது. Again I'm telling you, it is talking about the soul. அப்ப there will be no separation from God and he will be protected in every way, both physically as well as spiritually.
சோ அதுதான் அங்க அவனுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இப்ப 10ஆம் அதிகாரத்திலிருந்து 13, 14 வசனங்கள் வரைக்கும் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். இந்த நீதிமானுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். ஆனா அந்த குமாரன் என்ன செய்யறானா, முதல்ல எடுத்தோடனே பாக்குறோம், அவன் கள்ளன், அடுத்து ரத்தம் சிந்துகிறவன், அப்புறம் மேற் சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் ஆல் த வைல்ஸ், எல்லா விதமான பாவங்களும் அவனிடத்தில் இருந்தது. ஐடலேட்ரி இருந்தது, அடல்ட்ரி இருந்தது, ஒப்ரஷன் இருந்தது, கரப்ஷன் இருந்தது. எல்லா பாவமும் அவனிடத்துல இருக்கிறது. கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்து, முன்பு இருந்தவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து. நம்ம கிட்ட 2 சாய்ஸ். கர்த்தருக்கு பிரியமானது செய்வோமா, கர்த்தருக்கு அருவருப்பானது செய்வோமா? எதை நாம தெரிந்து கொள்வோம்? நம்முடைய வாழ்க்கையில எது பிரிடாமினண்டா இருக்கு? ஒருவேளை தெரிந்து கொள்ளுகிற ஸ்டேஜ்ல இப்ப நாம இல்லைனாலும், நம்ம வாழ்க்கைய ஒரு அசஸ்மெண்ட், அப்ரைசல், அசஸ்மெண்ட், இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப காமன் வேர்ட்ஸ். அதே நாம அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்குள்ள எது பிரிடாமினண்டா இருக்கு? கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற நாட்கள், நடக்கிற காரியங்கள் அதிகமா இருக்கா, அல்லது கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்கிறவர்களால் இருக்கிறோமா? இது இது இதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மகன் யாரு? நல்ல நீதிமானுடைய மகன். அவர் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான் சர்டிபிகேட் பெற்றுக்கொண்ட ஒருவருடைய மகன். அந்த மகன் செய்த காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவன் பிழைப்பதில்லை. தெளிவா சொல்றாரு. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். பாருங்க, just because he was a son of that righteous man, he is not favored. He was justly judged. அதுதான் அவர் அங்க நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்றார். அடுத்ததா அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். The righteous man has a rebellious son. அவங்க அப்பா செய்த எதெல்லாம் அவங்க அப்பா பாவங்களை அருவருத்தாரோ அதையெல்லாம் அவன் செய்யறான். So God's verdict was unfavorable. இப்ப father's righteousness would not benefit his son. இந்த பழமொழி பிரகாரம் அவங்க செய்த பாவத்துக்கு நீங்க தண்டனை வாங்கும்போது அவங்க செய்த நீதிக்கு நீங்க தப்பிச்சுக்கலான்றதுதான் அர்த்தம். ஆனா here God clearly tells his righteousness, the father's righteousness would not benefit his son. So அந்த ப்ராவர்புடைய fallacy இங்க நல்லா தெளிவாகும். இப்ப அடுத்த பகுதி, இந்த அடுத்த பகுதி 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். இந்த துன்மார்க்கனுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அந்த குமாரன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து, wise man learns from others' mistakes. இவன் எல்லாத்தையும் அப்பா பாக்குறான், அப்பா மாதிரியே செய்யாதபடி அவன் என்ன செய்யறான், அதை குறித்து எச்சரிக்கையா இருந்து, he avoided idolatry, he did not involve himself into adultery, he never oppressed his people, திருவமாயானவனுக்கு நோவுண்டாக்காதபடி தன் கையை விலக்கி, he was not corrupted. எல்லா விதத்திலும் அவங்க அப்பாவுடைய காரியங்களிலிருந்து விலகி இருந்ததினாலே அவங்க அப்பாவுடைய அக்கிரமத்து நிமித்தம் இவன் மரிக்கணும், பழமொழி பிரகாரம். ஆனா இங்க என்ன நடக்குது, அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். இப்ப இவன் நீதியான காரியங்களையும் செய்திருந்தாலும் அந்த பழமொழி என்ன சொல்லும்னா, தகப்பன் செய்த பாவத்தினால அவன் தண்டனை பெறுவான்னு போட்டிருக்கு. இத நம்பி இருந்தாங்க யூதர்கள். இன்றும் கூட சிலர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி அந்த அக்கிரமத்தை நிமித்தம் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் தகப்பனோ என்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளை செய்து தகாததை தன் ஜனங்களின் நடுவே செய்தபடியினால் இதோ அவன் அக்கிரமத்தினாலே சாவான். அவன் சாவான். ஆனா குமாரன் அவன் செய்த நியாயத்தின் நிமித்தமும் நீதியின் நிமித்தமும் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்மாவே
சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமான் செய்த நீதி அவன் தலைமையில் இருக்கும். துன்மார்க்கன் செய்த துன்மார்க்கம் அவன் தலைமையில் இருக்கும். So it emphasizes about the personal responsibility. நாம செய்யற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்க வேண்டும். ரோமர் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். அவனவன் செய்த கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் பலனை தருவேன். நல்ல வசனங்கள். So நம்ம we cannot escape. We can't say it is because of my ancestry, it is because of my heritage, and we can't expect, we can't excuse, we can't expect also that the righteousness of our parents would save us. வசனம் அது தெளிவாய் இங்க நமக்கு சொல்லுது. Everyone has to individually stand before God. So only those who remain faithful to God would be delivered. The soul who sins is the one who will die. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். இது ஒரு 3 கேஸ் முதல்ல ஒரு செட்டா இருந்தது. இப்ப இன்னொரு கேஸ் இங்க பாக்குறோம் 21ஆம் வசனத்துல. இது என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி, இப்ப அவன் துன்மார்க்கன், அந்த 2வது கேஸ், அதாவது மகன், தகப்பன், மகன், பேரன். சோ மகனுடைய ஸ்டேஜ் துன்மார்க்கனா இருக்கான். ஆனா அவன் என்ன செய்யறான்னா, தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு மனம் திரும்புறான். அப்புறம் என் கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளுகிறான், நியாயத்தையும் நீதியையும் செய்வான். அப்படி இருந்தா அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. எவ்வளவு அழகா தெளிவா சொல்றாரு பாருங்க. So God wants us to, even if we have fallen, even if we have committed a sin, God wants us to turn away from that and come towards His grace. அவன் செய்த எல்லா மீறுதல்களையும் நினைக்கப்படுவதில்லை. அவன் தான் செய்த நீதியினால் பிழைப்பான். அவன் செய்த மீறுதல்களை நினைக்கிறது இல்லைங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்ததா அவன் தான் செய்த நீதியினால் பிழைப்பான். அப்புறம் சொல்றாரு, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம். துன்மார்க்க அவன் சாகணும்ன்றதுதான் நீதி, அவன் சாகிறது எனக்கு பிரியம் இல்லை. God is so loving. ஒரு சந்தேகம் அதுல வரும், என்னன்னா, அவன் செய்த நீதியினால அவன் பிழைப்பான்னு சொல்லப்பட்ட உடனே ஒருவேளை நம்ம salvation can be gained by works அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. இட் இஸ் ஒன்லி ஹிஸ் கிரேஸ். நம்ம இந்த நீதியெல்லாம் செஞ்சாலும் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவரிடத்துல மனம் திரும்பி அவரிடத்துல நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்மால என்ன செய்ய முடியும், நீதிமானே ஆக முடியும். நம்ம how are we justified? Only by his grace. Only by his grace. And Ephesians 2nd chapter we read, salvation is a free gift from God, not by the merit of our works. It is by his grace. So அந்த வலியுறுத்தலையும் அந்த வசனத்தையும் அந்த உண்மையையும் எந்த விதத்திலும் எசேக்கியேல் அத வித்தியாசமா சொல்லல. வித்தியாசமா நாம் தான் புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த நீதியினால அவனுக்கு மன்னிப்பு கிடைக்குதுன்னு சொன்னா, அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான்னு சொன்னா, அது எப்படி என்று சொன்னால், அது அவன் மனம் திரும்பி அவருடைய கட்டளைகளின்படி நடந்து கர்த்தரிடத்துல திரும்பும் போதுதான். அப்பதான் அந்த தகுதியை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதான் சொன்ன, இதுல இந்த லிபர்ட்டி, இந்த மன்னிப்பு, இந்த அஷூரன்ஸ் எல்லாமே both for this life and for the eternal life. இன்னொரு முக்கியமான காரியத்தையும் நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வைக்கணும். அது வரும், அப்ப நான் சொல்றேன். அதுக்கு முன்னால இங்க நம்ம திரும்ப திரும்ப இந்த 18ஆம் அதிகாரத்துல தகப்பனுடைய முந்தின ஜெனரேஷனுடைய பாவங்கள் நமக்கு வருவதில்லை, நாம் அதற்கு தண்டனை பெறுவதில்லை. நாம் தனியாக
நம்முடைய தனிப்பட்ட பொறுப்பு, தனிப்பட்ட அக்கௌண்டபிலிட்டி பிரகாரம் நாம் செய்தது பிரகாரம் கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா வேதத்துல 2 significant exceptions are there to this principle. உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், நாம அதை திரும்ப ஞாபகப்படுத்துறோம். அதாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 12-19 வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் போது, ஒரு மனுஷனால என்னாச்சு உலகத்துல பாவம் வந்தது, அதே போல ஒரே மனிதனினால என்ன நடந்தது, நமக்கு மீட்பும் கிடைத்தது. இப்போ இந்த 2 குறிப்பிட்ட மனிதர்கள், அதாவது ஆதாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்க்கும்போது, அவர்கள் மனிதர்கள், ஆனா அவங்களுடைய பிறப்பு எப்படியா இருந்தது? அவங்க இந்த 2 பேருமே அவங்க உற்பவித்தது, அவங்க பிறந்தது, நாட் the way they were born, but how they were formed. அது is different from the entire humanity. They were not like us. Both were very unique. Adam was formed from dust by the hands of God and was filled with his breath, God's breath, breath of life. Jesus Christ was conceived by the Holy Spirit. So இந்த 2 முக்கியமான மற்ற என்டையர் ஹியூமனிட்டிலயும் இல்லாத ஒரு வித்தியாச விதத்துல அவங்க இருந்ததுனாலதான் they were able to, what should I say, their sin was also, their disobedience was so important that sin was transcended to the entire generations. Similarly, God's sacrifice, again, it liberated everybody, both of the past and the present and the future. So இது நம்ம எப்பவும் நல்ல ஒரு ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். அதனாலதான் நாம we are more privileged than the Old Testament saints. நமக்கு எல்லா விதத்திலும் we are better equipped, better instructed, better guided, counseled, comforted. எல்லா விதத்திலுமே நமக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டிலுமே சாதாரண மக்களாகிய நமக்கு God has given lot of privileges, so that we should accept, we should enjoy, and we should be accountable to it. இப்ப 24ஆம் வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இப்ப எப்படி ஒரு அந்த கேஸ் எப்படின்னா, துன்மார்க்கன் திரும்பி நீதிமான் ஆயினான். இங்க என்னன்னா, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி, because all of this is possible in our lifetime. We would have been very, very faithful to God. In between, we would have crossed, we would have strayed. But again, returning back to God, what is our position? What do we do? Somebody will be righteous all the way till at the end of the race, somewhere near the last line, இந்த மாதிரி விலகி அநீதி செய்கிற காரியங்களும் உலகத்தில் நடக்க வாய்ப்புண்டு. No one can say that I am perfect. All are imperfect. All have sinned and all have lost the glory of God. But by his grace we are saved. So அதை நம்ம ஞாபகத்துல வைத்தில்லைன்னா, நான் நிற்கிறேன் என்று சொல்லுவானாகில் அவன் விடுவான். இங்க என்ன பார்க்கிறோம், அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படி செய்வான் ஆகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. இங்க பாருங்க, நினைக்கப்படுவதில்லை காமன், அவன் செய்தங்கிற வார்த்தையும் காமன். அங்க என்ன பார்த்தோம், எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. இங்க என்ன பார்க்கிறோம், அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. Pathetic situation. Once again, what is emphasized here, none of your righteous acts will help you to receive the kingdom or enter the kingdom. அவன் செய்த துரோகத்திலேயும் அவன் செய்த பாவத்திலேயும் அவன் சாவான். சோ நீ மனம் திரும்பாதபடிக்கு உன்னுடைய பழைய நீதியையும் நீ செய்த நன்மையான காரியங்களும், ஒருவேளை இப்பவும் கூட நீ ஏதாவது நன்மை செய்துக்கிட்டே இருக்கிற, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிற, ஊழியத்துக்கு நிறைய பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற, ஆனா அநீதி செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா, that will not help you to enter the
கிங்டம் அப்படிங்கிறார். So God does not excuse the sins of righteous man when he turns to wickedness. Ignore பண்ணவே மாட்டார். Many think if we are righteous and if we have been good, இந்த சின்ன விஷயத்தெல்லாம் கர்த்தர் வந்து ரொம்ப பெருசா எடுக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நிறைய நினைக்கிறோம். ஆனா here it is emphasized, here it is stressed upon that God never excuses. None of the righteous things he has done will be remembered. அதே அங்க என்ன பார்த்தா none of his sins would be remembered when God forgives. God was not saying that a saved person would lose his salvation if he fell into sin. இது ஒரு முக்கியமான காரியம், கொஞ்சம் அழுத்தமாய் நாம் கவனிக்க வேண்டியது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரட்சிக்கப்பட்டவன் அவன் வந்து தன்னுடைய பாவத்தினால, தொடர்ந்து செய்கிற பாவத்தை பற்றி நம்ம இங்க பேசல, செய்த ஒரு பாவத்தினால அவன் தன் ரட்சிப்பை இழந்து விட வாய்ப்பில்லை. ஆனா அவனுக்கு தண்டனை இந்த உலகத்துல உண்டு. அது it could be even physical death, but God is not talking about eternal damnation. It can be even just a physical death even, but not eternal damnation. So we should be ready to be faithful even to lose our own lives. Even at the cost of our life, we should never betray our Lord. That should be our loving commitment. நான் செத்தாலும் சாகிறேன், எஸ்தர் சொல்றாங்க, நான் செத்தாலும் சாகிறேன், ஆனா என் ஜனங்களுக்காக நான் ராஜாவிட்ட போய் பேசுவேன். அது அன்பு, அதுதான் அன்பு. அது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பா இருக்கும்போது நான் என் கர்த்தருக்காக நான் அவரை துரோகம் செய்ய மாட்டேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடைய பிள்ளையாயிட்டதுனால, நீ செய்யற இந்த சின்ன தப்புகளினால நீ வந்து உன்னை நான் பரலோகத்துக்கு அழைத்து செல்ல மாட்டேன்னு நான் சொல்லல. நீ திருந்து, வாய்ப்பு கொடுக்குறாரு, திருந்தி வா, நான் உனக்கு அந்த இட்டர்னல் டேமினேஷனுக்கு விடவே மாட்டேன். நீ ஏன் பிள்ளை, உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன், உனக்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கேன், எல்லா மகிமையும் விட்டு துறந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன், நீ என்னிடம் திரும்பு. So no one's past righteousness would negate his present sins. We should அந்த அண்டர் அம்பரலாவுல, அந்த கவர்ல நம்ம எதையுமே செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அதை நம்மை காப்பாத்தாது. ஏன்னா எப்ப நமக்கு நியாய தீர்ப்பு வரும், எப்ப நமக்கு மரணம் நேரிடும் நமக்கு தெரியாது. That's another uncertain truth. அப்போ when it happens, நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கோ அதன்படிதான் கர்த்தர் நம்ம வந்து நியாயம் தீர்க்க முடியும். We can't blame God. God wants us to be saved. God wants us to be protected from this damnation. ஆனா நாம அவரோடு கூட எந்த நிலைமையில இருக்கிறோமோ அதை வைத்துதான் அவர் நம்மை வந்து நியாயம் தீர்க்க முடியும். இப்ப நாம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல சரியா இல்லைன்னா நிச்சயமா நமக்கு என்ன உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தர் இவ்வளவு அழகா எல்லாவற்றையும் நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. 25ஆம் வசனத்துல பாருங்க, நீங்களோ ஆண்டவருடைய வழி செமையா இருக்கவில்லை என்கிறீர்கள். God is unfair. God is partial. இப்ப நாங்க அனுபவிக்கிற தண்டனைகள் எல்லாம் they are just seeing their present situation in Jerusalem. அதை வைத்து சொல்றாங்க, நாங்கெல்லாம் சிறைப்பிடிக்கப்பட போறோம், பாபிலோனியர் வந்து எங்களை வந்து துன்புறுத்துறாங்க, இந்த கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு எதனால வந்துச்சு, எங்களுடைய பெற்றோர் எங்களோட மூதாதையர் செய்தது. இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, God is such an almighty God. He is trying to justify with these people his case. அவர் என்ன சொல்றாரு,
என் வழி செமையாயிராதோ, உங்கள் வழிகள் அல்லவோ செமையா இல்லாமல் இருக்கிறது. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து செத்தால் அவன் செய்த தன் அநீதியின் நிமித்தம் சாவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். See here he refers to the soul. So the death, the life, everything he relates only to the soul. அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மிருகங்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. இதுதான் அவர் கொடுக்கிற முக்கிய வெயிட்டேஜ். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற காரியம், அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா சிக்னிபிகண்டா தெரியறது எதுன்னா இதுதான். நாட் ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட். God is so great, but he is not bothered about his judgment. He is bothered about the soul of an individual. Ezekiel reminded Israel of the responsibility for sin borne by the nation. இண்டிவிஜுவலும் வந்து தன்னுடைய இண்டிவிஜுவலுடைய பாவத்தினால தேசத்தின் நிலைமையையும் அவர் சொல்றார். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் will make, every citizen will make a nation, no? The nation needed to repent if she hoped to escape. Israel needed a spiritual renewal. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஆவிக்குரிய ஒரு புத்தெழுச்சி, ஒரு ரெஜுவனேஷன் in the spirit is what is needed. People had to, ஏன்னா நிறைய காம்ப்ளசன்சி இருக்கு, மோனாட்டனி இருக்கு நம்ம லைஃப்ல. எல்லாம் ஒரு ரிச்சுவலாகவே மாறிவிட்டது. நம்முடைய ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களுமே ஒரு ரிச்சுவலா மாறிடுது. which we should be very very careful. புதியதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனால, நாம் மறுரூபம் அடைகிறதுனால, அதுதான் அவர் 31ஆம் வசனத்தை சொல்றார். People had to get rid of their offenses and get a new heart and a new spirit. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல வாசிக்கிறபடி புது இருதயத்தை, புது ஆவியை மறுரூபம் ஆகிறதுனால, மனம் புதிதாக்குகிறதுனால நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The life or death of the people depended on their individual responsibility to God. Those who continued to rebel would die. Those who repented and turned from sin would live. So இதுதான் இந்த 18ஆம் அதிகாரத்தின் அதிகமான சாராம்சம். அதனால இவர் என்ன செய்தார்னா, எசேக்கியேல் அந்த புது உடன்படிக்கையை குறிப்பிட்டு காண்பிக்கிறார். இது எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இத்தனை வசனங்கள்ல அதை குறித்து இருக்கு. புது உடன்படிக்கையை குறித்து உபாகமம் 30:1-6, எரேமியா 23ஆம் அதிகாரம் 1-8, எரேமியா 31ஆம் அதிகாரம் 31-34, எரேமியா 32ஆம் அதிகாரம் 37-41, எசேக்கியேல்ல பின்வரும் அதிகாரங்களில இதை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். So totally, finally, what we come to conclusion is, we are responsible for our own life. So when we when we enter into this transformation through repentance, we can achieve and we can enjoy the blessings of this new covenant. This is as far as the 18th chapter is concerned. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, அதுல அவர் இப்படி சொல்றாரு, நான் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருக்கும். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகரனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். God doesn't want any one of us to be abandoned, to be damned, condemned. He wants us to live. இததான் திரும்ப அவர் மறுபடியும் சொல்றாரு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், இப்படி பல வசனங்களின் மூலமாக நமக்கு திரும்ப சொல்ல காரியம் என்னன்னா,
why should you die? Meaning, why should your soul be separated from God? We are not devil's slaves. We are Christ's free men. ஏன் நாம சாகணும்? 18ஆம் அதிகாரத்தின் கேள்வி அதுதான். நான் 19ஆம் அதிகாரத்திலையும் கொஞ்சம் வசனங்களை பார்க்கலான்னு இருக்கேன். 19ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன அதிகாரம் தான். அதுல முதல் பகுதி, அது 2 பகுதிகளாய் பிரிக்கலாம். அந்த 19ஆம் அதிகாரம் ஒரு புலம்பல். இந்த தீர்க்கதரிசிய எசேக்கியேல் தீர்க்கதரிசிய கர்த்தர் ஒவ்வொரு அதிகாரத்திலும் வித்தியாசமாக நடத்திக்கிட்டு போறாரு. ஆச்சரியமா இருக்கு. ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு தன் ஜனங்களுக்கு பேசும்போது அந்த தீர்க்கதரிசியை என்னென்ன விதங்கள்ல இஸ் ஃபார்மிங் ஹிம், ஷேப்பிங் ஹிம். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா புலம்பல், லேமெண்ட். வாட் இஸ் a lament? அது ஒரு ஃபியூனரல் சாங். இறந்து போனவரை பற்றி ட்ரிபியூட் நாம இப்ப சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. ஆனா அது ஒரு பாட்டாய் பாடுவார்கள். இறந்து போனவர்களுடைய நல்ல குவாலிட்டிஸ சொல்லி அவருடைய லாஸ்னால என்னெல்லாம் நமக்கு நேரிடும் அப்படிங்கிறத விளக்கி சொல்லக்கூடிய ஒரு பாடல். இது 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல 5 புலம்பல்கள் இருக்கு. அதுல இப்ப இந்த அதிகாரத்துல முதல்ல நம்ம பார்க்கிறது முதல் புலம்பல். இப்ப 5 புலம்பல்கள் இந்த புக்ல இருக்கு. இப்போ இதுல பாடும்போது முதல்ல என்ன பாடுறாங்கன்னா, இந்த புலம்பலை யாருக்கு பாடுறாங்கன்னு சொன்னா ஒரு பெண் சிங்கத்துக்கு பாடுறாங்க. இந்த பெண் சிங்கத்தை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போமானால், அந்த எருசலேம் நகரம், யூதாவின் தலைநகராகிய எருசலேம் நகரத்தை பல விதத்துல இந்த எருசலேமையும் இஸ்ரேல் தேசத்தையும் நம்ம இந்த அதிகாரங்கள்ல பல புத்தகங்கள்ல வேதத்துல பார்க்கிறோம். சித்தரித்திருக்கிறதையும் பார்க்கிறோம். பெண்ணா சித்தரித்திருக்கிறது, ஒரு வேசியா சித்தரித்திருக்கிறது, பாவியா இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல எருசலேமை எப்படி சித்தரித்திருக்கிறார்கள் என்று பார்ப்போமானால், ஒரு பெண் சிங்கமாக, லயனஸ். பாலஸ்தீனியர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே சிங்கம்ங்கிறது ஒரு ஒரு கிரேட் சிம்பல். அவங்க குழந்தைகளை கூட சிங்கக்குட்டின்னு தான் கொஞ்சுவாங்க. லயன் கப் அப்படின்னு கொஞ்சுவாங்க. அந்த சிங்கம் அவங்களுக்கு அப்படி ஒரு ஒரு மைட், பவர், ஒரு பெருமையான ஒரு அடையாளம். யோபு புஸ்தகத்துல பார்த்தோம்னா 40ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், அதுல பார்த்தோம்னா 5 வித சிங்கம் இருக்கும். அதாவது சிங்கம், பாலசிங்கம், கிழட்டு சிங்கம், துஷ்ட சிங்கம், இப்படின்னு எல்லாம் சிங்கத்தையே பல விதங்கள்ல அந்த வசனங்களை சொல்லி இருக்கிறத பார்ப்போம். இப்போ இங்க நாம பாக்குறது ஒரு பெண் சிங்கம். அப்ப அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி. யாருக்காக? டு த பிரின்சஸ் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல, நாட் டு த கிங்ஸ், தோ இட் ரெஃபர்ஸ் டு த கிங்ஸ். கடைசி 3, அதாவது சிறையிருப்புக்கு முன்பாக, சிறையிருப்பின் காலத்துல இருந்த கடைசி 3 ராஜாக்களை பத்தி தான் இந்த பாடல் இருக்கு. ஆனா அங்க போட்டிருக்கிற தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறதும் இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கும் கிங்ஸ்ன்னு வரல, பிரின்சஸ். தமிழ்ல பிரபுக்கள் அப்படின்னு போட்டிருக்கு. சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பாலசிங்கங்கள் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பாலசிங்கமாகி இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. இப்போ இந்த இடத்துல பேசுறது என்னன்னா, ஜூடா, அதாவது இஸ்ரேல் இஸ் லைக்கன் டு a lioness. பெண் சிங்கம் எப்படி இருக்கும்? பவர்ஃபுல், வேறு. This was how she saw herself. அதனால என்னாச்சுன்னா, அவளை பெருமையா, she was proud of her kings.
and their warlike abilities and look to them to keep her safe. அவளுக்கு தன்னை பற்றிய ஒரு பெருமை, தன்னை பற்றிய ஒரு ஒரு நம்பிக்கை, தன்னுடைய ராஜாக்கள் தன்னை காப்பாற்றி விடுவார்கள், அவர்கள் நல்ல திறமையான வீரர்கள் அப்படின்னு எருசலேமுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த யூதாவை சிங்கம்னு சொல்லப்படுறத நம்ம வேதத்துல பல இடங்கள்ல வாசிக்கிறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஆதியாகமத்துல. யூதாவை பற்றி, தன்னுடைய மகனை பற்றி பேசும்போது, யாக்கோபு நீ ஒரு பாலசிங்கம் அப்படின்னு சொல்றாரு. ஆதியாகமம் 49:9, மீகா 5:8, எண்ணாகமம் 23:24, எண்ணாகமம் 24:9, ராஜாக்களின் புத்தகம் எல்லாவற்றிலும் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா இந்த சிங்கத்தை பற்றி பார்க்கிறோம். சாலமோனுடைய அரண்மனையில அவருடைய சிங்காசனத்திலிருந்து கீழே 12 படிக்கட்டுகள் இருந்ததாம். அந்த 12 படிக்கட்டுகளின் ஒவ்வொரு படிக்கட்டின் கைப்பிடியிலும் ஒரு நீட்ட கைப்பிடி இருக்கும் இல்லையா, அது ஒவ்வொன்றிலும் ஒரு சிங்கம், சிங்கத்தின் தலை வைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப சிங்கம் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு பெருமையை கொடுக்கக்கூடியது. அதனால தன்னையே அப்படி ஒரு பெருமையா நினைச்சுக்கிறாங்க. இப்ப இந்த எருசலேம்ல அந்த கடைசி 3 ராஜாக்கள்ல முதல் ராஜா யாருன்னா யோவகாஸ். அந்த யோவகாச அவங்க ரொம்ப பெருமையா, அவர் ரொம்ப காப்பாத்துவாரு, அவர் நல்லா நம்ம நடத்துவாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் 3 மாதம் தான் அவர் ராஜாவா இருந்தார். அதற்கு பிறகு நம்ம பார்க்கிறோம், அவரை எகிப்துக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. நேகோ என்கிற ஒரு பார்வோன் அவரை எகிப்துக்கு கடத்தி செல்கிறார். அது எங்கன்னா 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 31, 33. கடைசியில் அவர் இறந்தும் போகிறார். அதை பற்றி எரேமியா 22, 10-12 வசனங்கள்ல நாம பார்க்கிறோம். He was a great warrior. யுத்த வீரன். அதனாலதான் எருசலேம் என்ன நம்பிக்கையில இருந்துச்சுன்னா, அவர் நம்ம கட்டாயமா காப்பாத்துவாரு. He would be our deliverer. இந்த பாபிலோனியர், அசீரியர் இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நம்மளை காப்பாத்திடுவாருன்னு அவங்க நினைக்கும் போது 3 மாதம் தான் அவருடைய ராஜ்யம், அதற்குள்ளாக அவர் சிறைபிடிக்கப்பட்டு போனதை பார்க்கிறோம். அப்போ புறஜாதிகளும் அதன் செய்தியை கேட்டார்கள், அது அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டது. அதுன்னு சொல்றது சிங்கத்தை ரெஃபர் பண்ணி இங்க சொல்றாங்க. இட் ரெஃபர்ஸ் டு யோவகாஸ். அதை சங்கிலியினால் கட்டி எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனார்கள். இப்ப தாய் சிங்கம் காத்திருந்து, எருசலேம் நகரம் திரும்ப காத்திருந்து, தன் நம்பிக்கை அபத்தமாய் போயிற்று என்று கண்டு திரும்பவுமா இன்னொரு ராஜாவை பாலசிங்கமாக வைத்தது. அப்ப யோவகாசுக்கு பின்னால யாரு? யோவாக்கீம். அவர் 11 வருஷம் இருந்தார். ஆனா அவரால அதை செய்து முடிக்க முடியல. அவரும் பவர்ஃபுல்லா இல்லை. அதுக்கப்புறம் யார் வந்தாங்கன்னு சொன்னா யோயாக்கீம். இவர் நல்ல ட்ரெயின்ட் அப் இன் வார். அவர் ராஜா ஆகிறதுக்கு முன்னாலேயே நிறைய வெற்றிகளை பெற்றெடுத்தவர். ஆனா அவருமே 3 மாசம்தான் ராஜ்யத்தை இது பண்ண முடிஞ்சது. அதுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா நேபுகாத்நேச்சார் சிறையிருப்பை ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா யோயாக்கீன் என்ன பண்ணாருன்னா நேபுகாத்நேச்சாருக்கு சரண்டர் பண்ணிட்டார். யோயாக்கீனுடைய தகப்பன் அவருக்கு கட்ட வேண்டிய கப்பத்தை கட்டாததுனால அவர் கொல்லப்பட்டார். ஆனா இவர் அதற்காக என்ன செய்யறாரு, தானே அந்த ஈல்டு பண்ணி தானே போறார், பாபிலோனுக்கு போகிறார். அங்க அவருடைய வீடு அதெல்லாம் இப்ப இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, திரும்பவும் இந்த எருசலேம்ல என்ன ஒவ்வொரு ராஜாக்களையும் அவர்கள் சிங்கங்களாய், பால சிங்கமாய், வல்லமை உள்ளவர்களாய், அவங்கள பெரிய டெலிவரரா எதிர்பார்த்து ஏமாந்து போறத நாம பார்க்கிறோம். அவர் எப்படி எல்லா விதத்திலும் ஏமாந்து போனாங்க, எல்லாரும் அவங்களுக்கு எதிராய் எப்படி சிறையிருப்புல கொண்டு போய் விட்டாங்க,
அங்க சிறையிருப்புல அவர் எப்படி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுல இருந்தாரு. இவர் அது வரைக்கும் ஃப்ரீயா ஃபுல் ஃப்ரீடத்தோட இஸ்ரவேலின் மலைகளின் மேல தன்னுடைய சத்தம் கேட்கும்படி அவர் சுதந்திரமா வாழ்ந்திருந்தாரு. அதிகாரமாய் கர்ஜித்தாரு. அவர் அதிகாரமாய் பேசுனது சிங்க கர்ஜிப்பாட்ட இருந்தது. ஆனா இப்போ முழுசா அவர் வந்து ஒரு பிடிபட்டு ஒரு கேஜ்ல சிறையில இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில அவர் வந்திருக்காரு. இந்த நாட்கள்ல இந்த நிலைமையில அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் புலம்பல். அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க? புலம்புறாங்க. ஏன் அவங்க புலம்புறாங்கன்றத நம்ம இங்க பார்க்கணும். ஏன் இவங்களுக்காக புலம்பணும்ன்ற காரணத்தை இந்த 3 ராஜா முதல் பகுதியில இந்த 3 ராஜாக்களையும் சிங்க குட்டிகளாக பாலசிங்கங்களாக சித்தரித்து எருசலேமை ஒரு பெண் சிங்கமாக கூறி அந்த எருசலேமினுடைய நம்பிக்கையை இந்த பாலசிங்கத்தின் மேல வைத்ததினால அவங்களுடைய நிலைமை என்ன ஆயிற்று அப்படிங்கிறத அங்க விளக்கி கூறி அதற்காக ஒரு புலம்பல் பாடும்படியாக கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்றார். இதுதான் இந்த அக்கவுண்ட், இந்த ஃபர்ஸ்ட் 9 verses. இதுதான் நம்ம 19ஆம் அதிகாரத்துல பார்க்கணும். மீதியான வசனங்களை 10ல இருந்து 14 வசனங்களை நாம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏன்னா இட் இஸ் a different aspect. அங்க என்ன பார்க்கிறோம்னா ஒரு திராட்சை செடியாக எருசலேமை சித்தரித்து அதுல ஒரு புலம்பல் பாடப்படுகிறது. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால இந்த முதல் பகுதியை மாத்திரம் நம்ம இந்த 18ஆம் அதிகாரத்தோட பார்த்து முடிப்போம். ஸோ the summary of 18th verse is personal responsibility. And in the first 9 verses of chapter 19, we find Jerusalem still putting their trust on the kings and wars and horses and not on the creator, not on the God who created them, not on the God who எருசலேமுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறாருன்னு கடந்த அதிகாரங்கள்ல பார்க்கிறோம். How much God loves that people and how much he has taken he has taken a step beyond his level. சாதாரணமா மனுஷர் செய்யக்கூடாத காரியங்களை கூட அவர் அவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு செய்து அவர்களோடு உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை காப்பாற்றி அந்த உடன்படிக்கைக்காக அவர் வந்து தன்னையே தியாகம் பண்றது எல்லாவற்றையும் அனுபவித்த அந்த ஜனங்கள் இன்றும் தங்கள் நம்பிக்கையை கர்த்தர் பேரில் வைக்காதபடிக்கு மற்ற காரியங்களின் மேல் தங்கள் திறமைகள், தங்களுக்கு கொடுத்த அறிவு, தங்களுக்கு கொடுத்த செல்வம், தங்களுக்கு இருக்கிற பெருமை, தன்னுடைய சிங்கத்தை, தன்னுடைய பால சிங்கங்களை, குட்டிகளை, தன்னுடைய சொந்த குட்டிகளை, all that what they have, that they have forgotten that everything was only given by God. So it is all theirs. அவங்க அந்த வந்து possess பண்ணி obsessed அதை வைத்து அவங்க என்ன செய்யறாங்க? பெருமை பாராட்டி கொண்டும் அதன் மேல் நம்பிக்கை வைத்தும் ஏமாந்து போகிறார்கள். அதற்காக தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னா அவங்கள புலம்பல் பாட சொல்றாரு. இன்னைக்கு நாமும் அவங்களோடு கூட சேர்ந்து அவங்களுக்காக புலம்பல் பாட வேண்டிய ஒரு நிலைமை. ஒருவேளை இன்னைக்கு நாமும் இந்த எருசலேம் மக்களை போல நம்மை படைத்த ஆண்டவரை, நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாமே நமக்காக பயன்படுத்தி நமது போல நாம நடந்து நிறைய நேரத்துல நாம நிறைய விஷயங்கள் அப்படி ஆயிடும். நாமே எல்லாமே எனக்கு சொந்தம், நான் தான் இதை செய்தேன், என்னோடது அப்படின்னு எல்லாம் நாம வந்து we start thinking. But God wants to remind us today, nothing is of yours. எல்லாமே நான் கொடுத்தது. என்னால சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து விட முடியும். யோபு வாழ்க்கையில பாக்குறோம் இல்லையா? ஒரே சாயங்காலத்துக்குள்ள எல்லாமே போயிடுச்சு. It can happen. அப்போ இதை நமக்கு எச்சரிப்பாக இதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க இந்த அதிகாரங்களின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்.
இந்த சிந்தனையோடு நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் திரும்பவும் உடைய சமூகத்துல வருகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, இந்த வேலையிலும் கூட சுவாமி